திருச்சிற்றம்பலம். திருநாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசர் சுவாமிகள் அருளிய திரு கோவையார் என்னும் பகுதியை சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவு நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருகின்ற வரவேற்று கூறி அமைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா வாங்க ஐயா. நன்றி ஐயா. வந்துட்டேன் சிவாயம். ஓம் நமச்சிவாயம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நமச்சிவாயம். முதலில் 4 பெருமக்கள் துதி. வாங்க சாமசிவையா வாங்க. சிவாயம். நன்றிங்க. அனைத்து அடியாரனுடைய திருவடிக்கும் வணக்கம். திருச்சிட்டம். தென்னாடுடைய சிவனியை ஒற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா. பூலியர்கோன் வெப்பு ஒலித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமீசை கள்மிதப்பில் அணைந்த பீரான் அடி போற்றி, வாலி தீரு நாவலோர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊலிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. நன்றிங்க. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க கௌசல்யாமா வாங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருச்சிற்றம்பலம். வணக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். போழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழலினை போற்றி, பூந்துருத்தி நம்பி கடல் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகடல் போற்றி, திருவாலியம் முதனார் திருவடி போற்றி, புருடோத்தமர் நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாய நிழற்றால் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோன் அருங்கடல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கடலடி போற்றி, கபில தேவ நாயனார் கடலினை போற்றி, பரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கடல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி,
நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி செல்வமலி குன்றத்தூ சேக்கிழாரடி போற்றி செல்வமலி குன்றத்தூ சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்து சிவாய நம. திருமுறை கோவில் அடைதல். அப்பர் புராணம் பாடல் 185. திருமுறை கோவில் அடைதல். அருள் பெருகும் தனி கடலும் உலகம் எல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதல் செய்வ நீதான் பெற்ற புண்ணியன் கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர்கோள் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர்கோள் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேவோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி. வள்ளியம்மா வாங்க. நல்லதுங்க ஐயா. நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. கோவின பூங்கோயில் கோவின கோலே குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒலி ஒலி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடும் நமக்கு தேவன்னல் சேரிகள் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறியறி யாயமை கேளிதாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அகனமர்ந்த அன்பினராய் அருபகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞான புகழ் உடையோர் தம் உள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர்மணித்தலத்து சங்குள வர்க்கம் திகழ சலசத்தியுள் மிக உடைய பொன்குமலர் பொரியட்ட மணம் செய்யும் விடலையாமே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, நமக்கு இன்னைக்கு அடியார் நடராஜையா நெட்டை குடல்ல அந்த அக வழிபாடு பத்தி சொன்னார். அதனாலதான் அந்த அகனமந்த பாட்டு பாடினேன். சிவபுராணம் பாடினா இந்த பாட்டை பாடணும்னு எங்க ஐயா சொல்லுவாங்க. அகனமர்ந்த அன்பினராய் அருபகை செற்று. அருபகை செற்று என்பது நம்முடைய சிவபுராணத்துல முதல் 6 வாழ்த்துக்கு அருபகை செற்றுன்னு பேரு. ஐம்புலனும் அடக்குதல் அடுத்து உள்ள வெல்க என்ற 5 சொல்லு. அதுக்கப்புறம் அகனமர்ந்த அன்பினராய் அருபகை செற்று ஐம்புலனும் அடக்கி
ஞான புகழுடையோர் தம் உள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில். அந்த கோயிலை போற்றுவது அடுத்து உள்ள 8 போற்றிருது. அந்த 6, 5, 8 சேர்ந்தா 658 பாட்டு. இந்த 658 பாட்டு சிவபுராணம் சொல்வதன் மூலமாக திருவாசகம் முழுதும் படித்த புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை பெறுவதற்கான பாடல் இந்த பாடல் என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த பாட்டை ஐயா சுட்டி காட்டுவார். அது அக வழிபாட்டுல அது அந்த சொல்லே அப்படி அமைஞ்சிருக்கும். அகரமர்ந்த அன்பினராய் அறுபகை செற்று ஐம்புலனும் வடக்கி ஞான புகழ்வுடையோ உள்ள புண்டரீகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில். உள்ளத்திருக்கிற பெருமானத்தான் நெற்றிக்கண்ணிலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அவன் எங்க இருக்கிறான்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கான். அதனால அவர் வெளியில தேடவனா, உள்ள தேடுங்க, அது ஆக வழிபாடுன்னு சொன்னார். அதனால இந்த பாட்டு நினைவு வந்தது. அதனால சொல்லி இன்றைக்கு திருமுறை தமிழ் ஓசையில நம்ம 386வது நாளாக நேற்றுக்கு அந்த பாட்டு 246வது பாட்டுல கொண்டு வந்து நிறுத்தணும். நேற்று அது மின் தொத்திடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மென்ன ஒன்றொத்திட உடையாளொடு ஒன்றாம் புதியூரனன்றே நன்றொத்திழலை தழவுற்றனமன்னதோ நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அண்ணனே சொன்ன கொள்காரி என்று இயைபு எடுத்து உரைத்தல் என்ற வகையில அந்த எத்தனாவது பகுதி அது? அந்த 17வது பகுதி நினைக்கிறேன். 16வது 53, 16 53 இல்லையா? 16 சொல்லுங்க சாம்பசிவையா. 1653 தான் ஐயா. 16வது தலைப்புல 53வது பகுதி இயைபு எடுத்து உரைத்தல். அந்த பாட்டு வரிசையில 246வது பாட்டு. அதனால மின்தொத்திடு கடல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மென்ன. வெள்ளை என்பது பெண்ணுக்கு உரியது. வெள்ளைப்பட்டு உடுத்துவார்கள், அத பெண்களுக்குரியது. செம்பட்டு என்பது சிவனுக்குரியது. சிவன் எனும் நாமம் தனக்கு உடைய செம்மேனி அம்மன். அதனால பெருமானை சிவமும் சக்தியுமாக பாவித்தல் என்ற வகையில வெள்ளை செம்பட்டு என்ற சொல்லை மணிவாசக பெருமான் சொல்லி காட்டுகிறார். அதனால ஒன்றொத்திட உடையாளோடு புலியூரனன்றே. அந்த உடையாள் என்பது வெள்ளைப்பட்டுக்கும் அந்த புலியூரனுக்கு செம்பட்டும் என்று சொல்லி எங்க ஐயா அடிக்கடி சொல்லி காட்டுவாங்க. இந்த பாட்டை திருமண நடத்தல் திருமுறை நெறியிலே திருமணம் நடத்துகிற போது அந்த புத்தாடை கொடுத்த கூரை வேட்டி கொடுக்கும்போது எல்லாரும் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசணும் சார்பினும் தொண்ட தருகிறார் பெண்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புறவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம். அந்த சோறும் கூரையும் என்று சொல்லுகிற போது அந்த இடத்துல இந்த பாட்டை சொல்லி அந்த மணமக்களை சிவனும் சக்தியுமாக பாவித்து வழிபாடு செய்தல். அந்த வழிபாடுதான் அவர்களுடைய வாழ்க்கையில உயர்த்தும். அதனாலே வீடும் நாடும் நலம் பெறும் என்று திருமுறை நேரில திருமணம் செய்யும் போது ஐயா சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப இள வயசுல இந்த பாட்டு மனப்பாடம் அந்த திருமணம் செய்யற காலத்துல. அதனால அந்த பாடலை எல்லாரும் படிக்கணும்னு சொன்னேன். நேற்று சில பேர் படிச்சாங்க. விட்டு போனவங்களாம் இன்னைக்கு அந்த பாட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். முதல்ல சாம்பசி ஐயா. விட்டு போனவங்க ஒவ்வொருத்தரா நீங்களே படிக்கலாம். நம்ம அழைக்கணும்னு அவசியம் இல்லை. யாராவது படிக்கணும் நீங்களே சொல்லிட்டு படிக்கலாம். சரி, முதல்ல சாம்பசி ஐயா பாடி காட்டிட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் பாடிடலாம். யாராவது படிக்கணும் நீங்களே படிக்கலாம். நேற்று படிக்காதவங்க, நேற்று படிச்சவங்களே படிக்கூடாது, நேற்று படிக்காதவங்க படிக்கணும். அப்புறம் இன்னைக்கு படிக்கிறவங்க அடுத்த வாட்டில 247 ஆரம்பிச்சுக்கலாம். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அதிகாரம் 16 பாடல் 53 ஈவு எடுத்துரைத்தல். திரு கோவையார் பாடல் எண் 246. பாடலுக்கு முன்பதாக மாணிக்க வாசகர் திருவடி போற்றி பாடல். திருச்சிற்றம்பலம். அதுல ஒரு கொழு ஒண்ணு போட்டிருக்கு பாருங்க. சேயிழையோடு செம்மல் போதர ஆயிழை பாங்கன் அயர்த்தே மனது. சேயிழை என்பது தில்லை சிவகாமியையும், செம்மல் என்பது தில்லை அம்பலத்தானையும் குறிக்கும்னு சொல்ற அந்த கொழு. வாழ்க வாழ்க. மணிவாசக துதி சொல்லுங்க. நன்றிங்க. மணிவாசக துதி. திருச்சிற்றம்பலம்.
பனி ஆபரணன் பனியே என்றும் பனியா உருகி பல பாமாலை அணிவித்தரனார் அடிசேரன்பர் மணிவாசகர் மலர்த்தால் போற்றி மணிவாசகர் மலர்த்தால் போற்றி. இந்த நூலுடைய பயனை பெற வேண்டுமானால் இந்த நூலை யார் இயற்றினார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்லுதல். அதுக்காகதான் மணிவாசகர் துதி. அந்த மணிவாசகர் தான் இப்ப நம்ம பாடுறார், நாமெல்லாம் வாயாசிக்கிறோம். தில்லை பெருமான் அதை கேட்டு கொண்டிருக்கிறான். அதனால பெருமானுக்கு நம்மை அவன் கருவியாக வாயசைப்பதற்கு கருவியாக பயன்படுனாலே அவனுக்கு நன்றி சொல்வோம். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை நன்றி சொல்லி அந்த உணர்ச்சியோடு நாம் இந்த திருவாசகத்தை திருக்கோவிலை இசைத்தால் முழு பலனும் வந்து சேரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மின் தொத்திடு கழல் மின் தொத்து இடு கழல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரனென்றே நன்றொத்து எழிலை தொல உற்றனம் என்னதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே மின் தொத்து இடு கள்ளல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரனென்றே நன்றொத்து எழிலை தொல உற்றனம் என்னதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. நன்றிங்க. நன்றொத்து எழில் உற்ற என்பது அந்த எழிலாகிய அழகு எங்க இருக்கிறது? செம்பட்டு அணிந்த தில்லை கூத்தரிடத்திலும் அந்த வெண்பட்டு அணிந்த சிவகாமியிடம் இருக்கிறது என்று மணிவாசகர் சொல்கிறார். அதை தொழுதால் நன்மை பெறலாம் என்பதுதான் அந்த மூன்றாவது வடி. நன்றொத்து எழிலை தொழவுற்றதோர் நன்மைதான் என்று சொல்லி நமக்கு நன்மையை தருகிறார். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தடைந்து நல்லூரில் மன்னு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான். சிவபெருமான் என்று அந்த நன்மை தருகிற பெருமான் அவன் தில்லை புரியூரிலும் இருக்கிறான், அவன் குன்றத்திடை கண்டனம் என்ற கைலாயத்திலும் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நேற்று பாடாதவங்க அந்த பாடெல்லாம் பாடிடலாம். அதுக்கப்புறம் நம்ம திருச்சிற்றம்பலம் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். மின்றொத்திடு கழல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றத்திட உடையாளொன்றால் புலியூரனென்றே நன்றொத்தெழிலை தொழ உற்றன மன்னதோ நன்மைத்தான் குன்றத்திடை கண்டனம் மன்னை நீ சொன்ன கொள்கையரே. பல பேர் சொல்லுவாங்க திருவாசகம் ரொம்ப ஈஸியா ரொம்ப எளிமையா இருக்குது, ஆனா திருக்கோ ரொம்ப கடினம், அது படிக்கலாம் ரொம்ப கஷ்டம்யான்னு சொல்லுவாங்க. எந்த கஷ்டமும் இல்ல. பெருமான் அருமையில் எளிய அழகே போற்றி. பலகால் படிச்சால் என்ன பண்ணும், அந்த அந்த உரிய இசையோடு படித்தால் அந்த பொருள் தானா பிரிஞ்சிடும். அது சொல்றதை கேட்டா அதை நம்மளும் சொல் பிரிச்சு படிக்கலாம். அப்படி பாடவும் பாடதை கேட்பவும் செய்தால் பொருள் தானாக விளங்கும். தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வார். அதனால பலகால் படிச்சு பாருங்க, அந்த பொருள் தானா விளங்கணும். அதான் திருமுறைக்கான சிறப்பு. வாழ்க வாழ்க. ஐயா அடியன் பாடி கழல் அடியன் படிக்கிறாங்க ஒருத்தர வரிசை. மின் துத்திடு கழல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றுத்திட உடையாளொடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றுத்தி எழிலை தொழ உற்றனம் என்னதோர் நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே மின் துத்திடு கழல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றுத்திட உடையாளொடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றுத்தி எழிலை தொழ உற்றனம் என்னதோர் நன்மைதான்
குன்றத்திடை கண்டனம் மனை நீ சொன்ன கொள்கையரே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. புலியூர்ல இருக்கிறவரான் தெரியல, அது குன்றத்துல எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா கீர்த்தி திரைகோல இருக்கிறான். கீர்த்தி திரைகோல் ஆரம்பிக்க சொல்ல எப்படி ஆரம்பிக்கும்? தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு ஆரம்பிக்கும். இடையில எல்லா பெருமானுடைய புகழெல்லாம் பாடிட்டு முடிக்கும் போது எப்படி முடிப்பாரு? ஒலிதரு கையிலை உயர்கிழவோனேன்னு முடிப்பார். அப்ப தில்லையிலிருந்து கைலாயம் வரை தில்லையில இருப்பவன் புலியூர் பெருமான், குன்றத்திடைவது கைலாய பெருமான். வாழ்க வாழ்க. பாடுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மின் தொத்திடு களல் நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாலோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்து எழிலை தொல உற்றனம் என்னதோ நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல வந்து ரயில், பஸ், அப்புறம் கப்பல் கூட சொல்லுவாங்க. அதுல ரயில்வே காரமா பண்ணா பஸ் ஓட்டுறவங்க யாரா இருந்தா கப்பல் ஓட்டுறவங்க கூட பாடலாம். வாழ்க வாழ்க. ரயில்வே காரமே கூட்டுக்கிறாரு, பஸ் ஓட்டுறவங்க அப்புறம் கப்பல் ஓட்டுறவங்க தான் அவங்களே கூப்பிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். எல்லாரும் திருமறைக்கு வரலாம் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மின் தொத்து ஈடு கழல் நோபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாலோடு ஒன்றாம் புலியூரன் நின்றே நன்றொத்து எழிலை தொழ உற்றனம் என்னதோ நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. நன்றொத்து எழிலை தொழ உற்றனம் என்னதோ நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். அது என்ன கொள்கைன்னு கேட்டா எங்க ஐயா சொல்லுவாரு, திருமுறைகளை பாடுவதை கேட்டலும் சிந்தித்தலும் தெளிதலும் நெட்டை குடல்தான் சைவ சமய கொள்கைன்னு எங்க ஐயா சொல்லுவார். வாழ்க வாழ்க. அதான் குன்றத்திடை கண்டனம் அண்ணனி சொன்ன கொள்கையரே. கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெடும் கடல் நோபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்த எழிலை தொழ உற்றனம் என்னதோ நன்மைதான் குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். அந்த கொள்கையாகிய கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை குடலைத்தான் சைவ நன்னெறி ஆன்மை என்று சொல்லி சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். திருவாசகத்துல அது சீலம் நோன்பு செறிவு அறிவு என்று சொல்லுவார்கள். எங்க ஐயா அத நடத்தல் என்றும் வாழ்தல் என்றும் தேடல் என்றும் கூடல் என்றும் சொல்வார்கள். அந்த கூடல் தான் நெட்டை கூடல். வாழ்க வாழ்க. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். மின் தொத்திடு கடல் நோபுரம் வெள்ளை மின் தொத்திடு கடல் நோபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்று ஒத்திட உடையாளோடு ஒன்றாம் புலியூரன்றே நன்று ஒத்து இலை தொழ உற்றனம் என்னதோ நன்மைதான் குன்றத்தினிடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானுடைய அந்த சடைமுடி இருக்குல்ல, அது மின் போன்ற சடை. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை மிடிந்தவன் சுந்தரர் பாடுவார். ஆனா அவனுடைய சடை மட்டும் மின்னல் போன்றல்ல, அவனுடைய கடல் கூட திருவடி கூட மின்னல் போன்ற என்பதை மின் தொத்திடு கடல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க.
திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. வின்றொத்திடு கடல் நூபுறம் வெள்ளை சம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாலோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றோ தெழிலை தொழ உற்றனமென்ன நன்றோ தெழிலை தொழ உற்றனமென்னதோ நன்மைதான் கொன்ற திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே நன்று தொழிலை தொழ உற்றனமென்னதோ நன்மைதான் கொன்ற திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த சொல்ல மூணாவது அடியில சொல்ல அந்த மூணாவது அடி தான் கொஞ்சம் தடமானமா படிச்சாங்க. அந்த மூணாவது அடியில சொல்ல பிரிச்சா எப்படி வரும்? நன்று ஒத்து எழிலை தொழ உற்றனம் என்னதோர் நன்மைதான். அந்த திருவடியை தொழுகிற அந்த புண்ணியத்தை பெறுகிறோம். அந்த நன்மையினாலே குன்றத்தடை உள்ள பெருமான் என்ன பண்றான்? செம்பட்டும் வெள்ளைப்பட்டும் அணிந்து வருகிறான் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறான். வாழ்க 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 ஐயா. நன்றி ஐயா. வாமா லலிதம்மா. மின்னொத்து இடு கழல் நூபுறம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்றொத்திட உடையாலோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்றொத்து தொழிலை தொழ உற்றனம் என்ன தோ நன்மைதான் கொன்ற திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வேற என்ன இருக்காங்களா? ஐயா காமாட்சி ஐயா அடியேன் பாடுறேன். பாலசுந்தரம் பாடுறேன் ஐயா. சரிங்க. சிவாய நம்மையா. மின் தொத்து இடு கழல் நூபுறம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்று ஒத்திடை உடையாலோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்று ஒத்தொழில் தொழ உந்தனம் என்னதோர் நன்மைதான் குண்டத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே குண்டித்திடை கண்டனம் அன்னை என்னை நீ சொன்ன கொள்கையரே. நன்றி ஐயா. இப்படியான பாடல்களை பலகால் பாட பாட அதுதான் அக வழிபாடு, அதுதான் நெட்டை கூட. வாழ்க வாழ்க. ஐயா அடியேன் பாடுறேங்க. காமாட்சியம்மா. மின் தொத்து இடு கழல் நூபுறம் வெள்ளை செப்பட்டு மின்ன ஒன்று ஒத்திட உடையாளோடு ஒன்றாம் புலி ஊரன் என்றே நன்று தெழிலை தொழ உற்றனம் என்னதோ நன்மைதான் குன்ற திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய கடலும் மின்னும், அவன் அணிந்திருக்கிற செம்பட்டும் வெண்பட்டும் கூட மின்னும். அதனால வெள்ளை செம்பட்டு மின்ன என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. மின் தொத்திடு கழல் நோபுறம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்று ஒத்திட உடையாலோடு ஒன்றாம் புலியூரன் என்றே நன்று ஒத்தெழிலை தொழ உற்றனம் என்னதோ நன்மைதான் கொன்ற திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே குன்றத்திடை கண்டனம் அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். நான் பாடுறேன் நீ பாடுறேன்னு வர்றத அதுதான் ஆர்வம். அததான் நம்ம நடராஜையா அந்த நெட்டை முடிஞ்ச உடனே பாடி காட்டினாரு. எப்படி? பெரும்புலரு காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, அந்த ஆர்வம் தான் இத்தனை பேரை பாட வைக்குது. வாழ்க வாழ்க. நன்றி. வாங்க வேற என்ன இருக்காங்களா? அப்பா நமச்சிவாயம். சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாது பொய்யம் சமர்ப்பாமி. அடியார் பெருமக்கள்
நானாவித பரிமாணம் பாஞ்ச சமர்ப்பம் தோபதேவம் சமர்ப்பம் சிவாத்து சிற்றம்பலம் வச்சுவாய வாழ்க. மீன் தழுவன் கழல் உரம்பலை சம்பட்டு மின்ன ஒன்றே உத்திழை உழையலோடு ஒன்றாம் புழையூரன் நன்றே நன்று ஒத்து எழிலை ஒற்ற என்னதோன்மைதான் ஒன்றத்திடை கண்டன அன்னை நீருண கொள்கையரே. சிவாசி சிற்றம்பலம்பா நம்ம சிவாயம் வாழ்க வாழ்க வாழ்க. அந்த ஆர்வத்தோடு பாருங்க இல்லையா, அந்த ஆர்வம் என்ன செய்யணும்? ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு. அதெல்லாம் தூபதீபம் நைவேத்தியம் சமர்ப்பயாமின்னு ஐயா தினமும் சொல்றாரு. வாழ்க வாழ்க. அந்த ஆர்வம் தான் தூபதீபம். நன்றி நன்றி ஐயா. நீ சொன்ன கொள்கையரே என்ன கொள்கையா? அதான் சொன்னையா, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கொடுதான் கொள்கை. அதான் சரியை கிரியை யோகம் ஞானம் சீலம் நோன்பு செறிவு அறிவு வாழ்தல் நடத்தல் வாழ்தல் தேடல் கூடல் சைவ நன்னெறி நான்மை. நன்றி நன்றி. சரி, நம்ம எல்லாம் கொள்கை கூட்டணியா? நம்ம ஆமா, கொள்கை கூட்டணி. வாழ்க வாழ்க. சிவக்கொள்கை சக்தியுமாகிய செம்பட்டும் வெண்பட்டுமாகிய சிவக்கொட்டு. கோமதி அம்மா படிக்கிறோம் நாங்க. படிங்க எல்லாம் படிச்சாலும் அடுத்த மல்லி அம்மா படிக்கிட்டுங்களா? படிக்கமா. திருச்சிற்றம்பலம் என்று மின்பம் பெருகிட. திருச்சிற்றம்பலம். மின்முத்திடும் காலல் தோபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்று ஒத்தி திருவுடையாளோடு ஒன்றாம் புலியோர் என்றே நன்வொத்து தெளியே தோவுற்றம் என்ன தோர் நன்மைதான் கொன்ற திடை கண்டென அன்னை நீ சொன்ன கொள்கையரே கொன்ற திடை கண்டென அன்னை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிற்றம்பலம். அந்த மூணாவதுல இருந்தா பல பேருக்கு தடமாட்டமாகுது. ஒன்றும் இல்லை. நன்று ஒத்து எழிலை தொழ உற்றனம் என்னதோர் நன்மைதான் அப்படி சொல்ல பிரிச்சா பொருள் தானா விளங்கு. நான் பொருளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. பொருள் சிவபெருமான் தான். வாழ்க வாழ்க. முடிச்சுட்டா அடுத்த பாட்டுக்கு போயிடலையா? வேற என்ன கேட்டுங்க. வேற யாரு? வசந்திங்கய்யா. வசந்தி அம்மா. வாமா வசந்தி அம்மா பாடுங்க. மின் தொத்து இடுங்கல நூபுரம் வெள்ளை செம்பட்டு மின்ன ஒன்று திட உடையாளோடு ஒன்றாம் பொழியூரன் என்றே நன்றொத்த எழிலை தொல உற்றனம் என்னது ஓர் நன்மைதான் குன்ற திடை கண்டனம் மண்ணை நீ சொன்ன கொள்கையரே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வேற யாருன்னா? வேற என்ன இருக்காங்களா விட்டு போனது? ராஜாயா, நடராஜையா, வேற என்ன விட்டு போனது இருக்காங்களா? பாடுங்க, இல்லைன்னா அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். வேற யாரு வந்திருப்பாங்க நேரம். சரிங்க, வரிசையா கூப்பிடுங்க. அடுத்த பாட்டு படிக்க 247 வரிசையா போல. அடுத்த பாட்டு பெரிய நான் பாடினது கேட்டுது ஐயா. லலிதா பேசுறேன் ஐயா. நல்லா கேட்டதுமா. அவரு எங்க வீட்டு அது சவுண்டே ஒண்ணுமே கேட்கல ஐயா. நீங்க பேசுறதுதான் வாய் அசைக்கிறது கேக்குது. நாங்க பாடினது கேட்டுதான்னு தெரியல ஐயா. அதனால கேக்குறேன் ஐயா. திருமுறை ஓசை என்பது வாய் அசைவுதான். நம்ம பாடல, மணிவாசக தான் பாடுறார். சிவபெருமான் கேட்கிறார், நம்ம வெறும் வாய் தான் அசைக்கிறோம். அப்படி வாய் அசைப்பதற்கான செய்கையை
பெருமான் நம் மூலமாக செய்கிறார், நம்மை கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறான். அதனால பெருமானுக்கு நன்றி செல்வோம். வாழ்க வாழ்க. அதான் திருமுறை தமிழர்களுடைய பலனே அதுதான். நாம் பாடுறேன்ல, மணிவாசக பெருமான் பாடுகிறார், சிவபெருமான் கேட்கிறார், நாம் வாய் அசைக்கிறோம். அதற்காக பெருமானுக்கு நன்றி செல்வோம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் அது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்டயம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யானிதற்கு இளனூர் கைமாறே. பெருமானினுடைய உடல் இடத்திலே உடல் இடமாக காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையை தூய்மையாக, மனமணி லிங்கமாக அவன் இருக்கிறான். அதனால்தான் பொன்புலால் யாக்கை பொறை பொறை கரிய பொன்னிடம் கோயிலா புகுகிறான் என்பதுதான் திருமுறை தமிழோசை. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. வேற என்ன இருக்காங்களா? வரிசையா கூப்பிடுங்க, அடுத்த பாட்டம் போலயா. மீள உரைத்தல் அடுத்து 247வது பாட்டு மீள உரைத்தல். வாங்க சாம்பசிவையா ஆரம்பிச்சு. நன்றிங்க. மீள்வது செல்வது அன்றனை வெங்கட தக்கடமா கீழ்வது செய்த கிளவனொடும் கிளர் கெண்டை அண்ண நீள்வது செய்த கண்ணால் இன்னெடும் சூரம் நீந்தியம்மை ஆள்வது செய்தவன் தில்லையின் எல்லை அணுகுவரே மீள்வது செல்வது அன்றனை வெங்கடத்தக்கடமா கீழ்வது செய்த கிழவனோடும் கிளர் கெண்டை அண்ண நீள்வது செய்த கண்ணால் இன்னெடும் சூரம் நீந்தி எம்மை ஆள்வது செய்தவன் தில்லையின் எல்லை அணுகுவரே. நன்றிங்க. கைலாயமலையை வெங்கடம் என்று சொல்றாரு. இந்த வேங்கடம் என்பது திருமால் இருக்கிற அந்த திருப்பதி மலை, அதுக்கு வேங்கடம்னு பேரு. இது வெங்கடம் என்ற சொல்லாரு பேரு. ரொம்ப அந்த பயணம் ரொம்ப கடுமையான பயணம். அப்பர் சாமி இந்த கைலாயமலைக்கு எப்படியெல்லாம் போனார், உருந்து பரண்டு தன்னுடைய தசையெல்லாம் தேய நடந்து போனார், அப்புறம் கை கால ஊனின்னு போனார், அப்புறம் உழுந்து பரண்டு போனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வெங்கடம் அதை நினைவுபடுத்துகிற பாடலாக அந்த நெடுஞ்சுரத்திலே நீந்தியம்மை ஆழ்வது அப்படி நீந்தி நீந்தி போனாரு. அப்பர் சாமியுடைய செய்கையை நினைவுபடுத்துற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. வெங்கடத்திலே நீந்துவோம். ஐயா இந்த 2வது லைன்ல லாஸ்ட்ல கொண்டை என்னவா கெண்டை என்னவாங்க ஐயா? கெண்டை கெண்டை கெண்டைன்றது மீன். கிளறு கெண்டை என்ன நான் வச்சுங்கிற புக்குல கொண்டைன்னு போட்டிருக்குங்க ஐயா. கொண்டை இல்ல கிளர் கண்டை. ஏன்னா அந்த 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 கீழே வந்து அந்த நெடுவெஞ்சுரம்னு இருக்கா, அதை வந்து அந்த சுரத்தை வந்து நீந்துகிற போது அது நீரா மாறிடுது. அந்த நீர்ல இருக்கிற கண்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. சுரம் என்பது மலைதான், அதனால அதை நீந்தி செல்லும் போது அதை நீரா பாவித்து அந்த நீர்ல இருக்கிற கண்டை கண்டை மீன். நோட்லயும் அதே மாதிரிதான் கொண்டைன்னு எழுதிட்டேன். அதுதாங்க ஐயா, திருத்திக்கிறேங்க ஐயா. இல்ல இல்ல அந்த அந்த இடத்துல இலக்கிய நேயத்துல கெண்டை மீனை குறிக்கிற மாதிரி சொல்றாரு. தலையில இருக்கிற கொண்டை வேற, இது கெண்டைட்டு அந்த மீனை குறிக்க. ஏன்னா நீந்தி செல்வதனாலே அதை கடலா பாவித்து அந்த கடல்ல இருக்கிற கெண்டை மீனை குறிப்பிடுகிறார். இயற்கையும் சேர்த்து ரசிக்கிறார் அல்லவா. அதனால இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை. நம்புகிறவன் இறைவன் சொல்றான், நம்பாதவன் இயற்கைன்னு சொல்றான். அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இந்த காலத்துல இயற்கைன்னு சொன்னா நாத்திகம், இறைவன் சொன்னா ஆத்திகம். அவ்வளவுதான். திருத்திகத்துக்கு தாங்க ஐயா கேட்டேன். அது விளக்கப்படுத்தி திருத்திகத்துக்கு தாங்க ஐயா கேட்டேன். ரொம்ப சந்தோஷம். திருத்தி திருத்தி என்னை ஆண்ட சிவலோகாடு பாட்டு. ஆமாங்க ஐயா, நான் திருவிசைப்பாவில 100 பாட்டை தாண்டிட்டேங்க ஐயா, எழுதிட்டேன். அதை எடுத்து திருத்தணும் இப்ப நானு. வாங்க வாங்க தேர்த்துங்க தேர்த்து. சிவாயம். அடுத்து 247 பாடல் ஞாபகம் திருத்திருங்க. அவ்வளவுதான். அடுத்து 248 உலகியல்பு உரைத்த நடராஜா வாங்க. அரும்பிவர் சந்தும் தண்ணி பிடிக்க போயிட்டாரா? வாங்க. மகேஸ்வரி அம்மா வாங்க. தண்ணி பிடிக்க போயிருப்பாரு, வருவார். முடிக்கும் போது வந்துடுவார்.
சிவாய நமங்க ஐயா. அடியார் வாங்கம்மா. பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். எடுத்துக்கிறேன் ஐயா. இருநூத்தி 48மா படிங்க. கரும்பீவர் சந்தும். 16ல 55 248. அடுத்தது சைவம்.comல சுரும்புவார்னு வருகுது ஐயா. சுரும்புவார்னு இருக்குது. சுரும்புதான் சுரும்புதான். நான் தான் தப்பா சொல்லிட்டேன். தப்புதான். சுரும்பிவர் தான் கரெக்ட். சுரும்புதான் கரெக்ட். சுரும்பு இவர் சந்தம். நானும் தப்பா தான் சொல்றேன். சுரும்புதான். நான் தான் தப்புன்ட்டேன். அத கரும்புட படிச்சுட்டா. சுரும்பிவர் சந்தம் தொடுகடல் முத்தும். சுரும்பிவர் சந்தும் தொடுகடல் முத்தும் வெண்சங்கும் எங்கும் விரும்பினர் பால் சென்று மெய்க்கனியாம்பியன் கங்கை என்னும் பெரும் புனல் சூடும் பிரான் சிவன் சிற்றம்பலம் அணைய கரும்பனமென் மொழியாரும் நீர்மயர் காணுரற்கே குறும்பிவர் சந்தும் தொடுகடல் முத்தும் வெண்சங்கெங்கும் விரும்பினர் பால் சென்று மெய்க்கனியாம்பியன் கங்கை என்னும் பெரும் புனல் சூடும் பிரான் சிவன் சிற்றம்பலம் அணைய கரும்பன்னமென் மொழியாலும் அந்நீர்மயர் காணுனற்கே. வாழ்க வாழ்க. கடைசியில கரும்புடம் வருது. முதல்ல சுரும்புடம் வருது. சுரும்பு என்றால் வாசனை. சந்தம் என்பது சந்தனத்தை குறிக்கும். வாசனை மிகுந்த சந்தனம். சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி என்ற வாசனை மிகுந்த சந்தனம் யாருக்குரியது? அந்த பெருமானுக்கு உரியது. இப்ப சந்தனத்தை கூடவே முருகனுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. குங்குமத்தை கூடவே அம்பாளுக்கு ஒப்படைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் பாகம் பிரிச்சிட்டாங்க. ஆனால் எல்லா பொருளும் சிவனுக்கே உரியது. சுரும்பிவர் சந்து என்பது சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. சந்தனம்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்? மூர்த்தி நாயனார். பெருமானுக்கு சந்தனத்தை தேய்த்து தொண்டு செய்து அது சந்தனத்தை தேய்க்க முடியாதப்ப என்ன பண்ணாரு? தன்னுடைய கையையே வைத்து தேய்த்தார். அதனாலே மும்மையால் மூலகாண்டார். அதனால அந்த சந்தனம் என்பது பெருமானுக்குரியது. சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. தேய்க்க தேய்க்க சந்தன வாசனை வரும். அதனால சுரும்பி வரும் சந்தனம். சுரும்புதல்னா தேய்த்தல் என்று பொருள். அந்த தேய்த்தனாலே வருகிற வாசனைக்கு குறிக்கும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவலலிதா லோகநாதன் வாங்க. எடுத்தவராமிவர் தாமவரல் குவர் போய் தண்ணி தான் கொஞ்சம் குடிச்சுங்கம்மா. பருக தண்ணி தந்து உய்ய கொள்ளாய். தண்ணி விட்டு வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்ளாய். அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. வாழ்க வாழ்க. ஆண்டில் எடுத்தவராமவர் தாமவரல் குவர் போய் தீண்டெடுத்தவர் தீவினை தீர்ப்பவன் தில்லையின் வாய் தூண்டில் எடுத்தவரால் தெங்கோடெற்ற பழம் விழுந்து பாண்டில் எடுத்த பகர் தமரை கீழும் பழனங்களே. தில்லை பெருமான் யாரு? என்னுடைய தீவினையை தீர்ப்பவன். தீண்டில் எடுத்தவர் தீவினை தீர்ப்பவன் தில்லையின் வாய். அப்ப தில்லை பெருமான் என்னுடைய தீவினைகள் எல்லாம் தீர்த்து எனக்கு நன்மை செய்கிற பெருமானாக இருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 16வது பகுதி 17வது பகுதியில வரைவு முடக்கம் என்ப. அதுல 16 துறைகள் 16 பாட்டு. அதுல முதல் பாட்டு வருத்தம் மிகுதி கூறி வரைவு கடல் என்று 250வது பாட்டு. எழுங்கொலை வாழையன். தனலட்சுமி அம்மாவாக. அடுத்தது சிவ புனிதவதி. அடுத்தது 2 பேரும் இல்லையா? சரஸ்வதி அம்மாவாக. இல்ல. கே காயத்ரி அம்மாவாக. சரஸ்வதி அம்மா லைன்ல இருந்தாங்களே. இல்ல.
அடுத்தது வாங்கம்மா 250வது பாட்டுமா 17 முதல் பாட்டு. சொல்லிக்கிட்டே வராரு ஐயா. பரமேஸ்வரி அம்மாவை கூப்பிட்டீங்க ஐயா. அதுக்கு முன்ன நீங்க முதல்ல பரமேஸ்வரி அம்மா தான் கூப்பிட்டீங்க. லலிதா அம்மாவுக்கு அப்புறம் பரமேஸ்வரி அம்மா சொன்னீங்க. யாராவது ஒருத்தர் பாடுங்க, வரிசையா பாடுங்க. ஐயா கூப்பிடுவாரு, வரிசையா பாடுங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. நன்றி. ஓம் நம சிவாய. எழுங்குழை வாழகின் கிண்கண்ணி தின்றிள மந்தியந்தன் செழுங்குழை வாழை நிழலில் தோயில் சிலம்பாமுனை மேல் உழுங்கொலை வேல் திரு சிற்றம்பலவரை உன்னலர் போல் அழுங்குலை வேலென்ன கண்ணி கண்ணோ நின் அருள் வகையே நின் அருள் வகையே. நன்றி ஐயா. கனிகள்லயே உயர்ந்த கனி எதுனா வாழைன்னு சொல்லுவாங்க. வாழை இன்கனி என்று குறிப்பாரு. வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து என்று திருவாசகம் இல்லையா? அதனால அந்த வாழையை இன்கனி என்று சொல்லி அந்த வாழை நிழலிலே அந்த வாழையெல்லாம் படர்ந்துப்போ அந்த நிழல்ல இருந்தா அந்த காற்று நமக்கு உடல்ல இருக்கிற தூய்மை எல்லாம் போய்க்கிடும் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. வாழை மரத்தடியில நின்று சுவாசித்தால் உள்ளகிற அழுக்கெல்லாம் வெளில போயிட்டு தூய்மை உள்ளே நிறையும். அதற்கு அடையாளம் வாழை, அதை நம்மை வாழ்விக்கும் என்று சொல்லுவார்கள். அதனாலே வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து என்ற செய்தியை நினைவுபடுத்துற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பரம்பரன் தன்னடியனுக்கு 251. காயத்ரி அம்மா வாங்க. அதுக்கு அடுத்தது சொக்கம்மாள் வாங்க. காயத்ரி அம்மா இருக்காங்களா? சொக்கம்மா இருக்கா? சொக்கம்மா வராங்க. சொக்கம்மா பாடுங்கம்மா. 17-2-251. பரம்பயன் தன்னடியேனுக்கு பார்விசும்பு ஓடுருவி வரம்பயன் மாலறியா தில்லை வானவன் வானகம் சேர் அறம்பயர் தம்மிடமோ அன்றி வேழத்தின் என்பு நட்ட குறும்பயர் தம்மிடமோ இடம் தோன்றும் இக்குன்றிடத்தே. பரம்பயன் ஆகிய சிவபெருமான் என்ன பண்றான்? தன் அடியேங்களுக்கு வார்விசும்பு ஊடுருவி வானத்திலிருந்து ஊடுருவி வந்து நம்ம நாயன்மார்களை அருள் செய்யணும், அதுபடி நமக்கும் அருள் செய்வான் என்ற செய்தியை சொல்ற பாட்டாக இந்த பாட்டை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அது 252. தாமோதரையா வாங்க. நாவைக்காரன். நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். சிறார்கவன் வாய்த்த மணியில் சிதை பெருந்தேனிழுமென்று இறால் கழிவுற்று எம் சிறு கோடில் உந்தும் இடம் இது எந்தை உறாவகை உற்றார் குறவர் பெற்றாலும் கொடிச்சி உம்பர் பெறாருள் அம்பலவன் மலை காத்தும் பெரும் புனமே. உம்பர் பெறாருள் அம்பலவன் மலை காத்தும் பெரும் புனமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உம்பர் பிறா அருள் அம்பலவன் என்று தேவர்களுக்கு அரியவன், நமக்கெல்லாம் அடியார்களுக்கு எளியவன் என்ற செய்திய அந்த உம்பர் பெறா அருள் அம்பலவன் மலை காத்தும் என்று அடியவர்களுக்கு எளியனாக தேவர்களுக்கெல்லாம் அரியவனாக இருக்கிறான். தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி என்ற பாடலை நினைவுபடுத்துற மாதிரி சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து தடம் தோறும் கடந்தோறும் செல்வம். செல்வம் கடந்தோறும் வாரண வல்சியின் நாடி பல்சியம் கங்குல் இடந்தோறும் பார்க்கும் இய ஒரு நீ எழில் வேலின் வந்தால் படம் தோறும் தீயரவன் நம்பலம் பணியாரின் எம்மை தொடர்ந்தோறும் துன்பென்பதே அண்டரின் அருள் தோன்றுவதே. தொடர்ந்தோறும் துன்பென்பதே அன்பனின் அருள் தோன்றுவதே. திருச்சிற்றம்பலம்.
அப்போ தொடர்ந்தோறும் துன்ப அன்பு அன்பு என்பதே அப்போ நம்முடைய துன்பத்தை நீக்கி அவன் நமக்கு அன்பை நல்குவான். அந்த அன்புதான் சிவம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார் என்பத அன்பு நின்னருள் தோன்றுவது என்பது சிவம் தோன்றும் என்ற செய்தியை அன்பு தோன்றும் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். அந்த அங்க அன்பு என்பது சிவம், அங்க அருள் என்பது பெருமாளுடைய கருணை. வாழ்க வாழ்க. அடுத்தது லலிதா பாலசுந்தரம் வாங்க. அதுக்கு அடுத்தது கணபதி ஐயா. வாங்கம்மா. கலியுற்ற செல்லல் கலைவயன் பெண் மரமான் செஞ்சிமித்து பிலியுற்றவான பெருவரை நாட பெடை நடையோடு ஒளியுற்ற மேனியன் சிற்றம்பலம் செஞ்சுரவர்த்தம் வற்போல் ஒளிவுற்ற மேனியன் சிற்றம்பலம் நெஞ்சுரவற்போ வெளிவுற்றவான் பழியாம் பகல் நீ செய்யும் மெய்யருளே. வெளிவுற்றவான் பழியாம் பகல் நீ செய்யும் மெய்யருளே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. நீங்க பகல் நீ செய்யும் மெய்யருளே என்று பெருமாள் அப்ப பகல்ல தான் அருள் செய்வானா, இரவுல அருள் செய்ய மாட்டானா அப்படின்னு கேட்டா, அவன் இரவிலும் அருள் செய்வான், பகலிலும் அருள் செய்வான். அவன் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுனாதனாலே. அப்ப பெருமான் நடராத்திரில வந்து வணங்கினாதான் வந்து அருள் செய்வான்னு மணிவாசகர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களாம். பழி சொல்லிட்டாங்களாம் மணிவாசகர் பேர்ல. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடுனாதான் பாடியிருக்காரியா, அவர் இருள்ல தான் அருள் இரவுல தான் அருள் செய்வாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இல்ல அவன் இரவுல மட்டுமல்ல பகலில் கூட அருள் செய்வான் என்று இந்த பாடலை சுட்டி காட்டினார் என்று சொல்லுவார்கள். அதனால பகல் நீ செய்யும் மெய்யருளே. பெருமான் இரவும் பகலும் நமக்கு அருளுவான். வாழ்க வாழ்க. அடுத்து கழிகண் தலைமலை. சிவாய நமையா. வாங்க. கழிகண் தலையலை கோன் புலியூர் கரு காதவர் போல் உழி கண் களிறு வெறி ஆரியாலை குழி வையங்கா கழிகாட்டிரவின் வரல் கழல் கை தொழுதே இறந்தேன் புயலின் மயிலில் துவலும் இவள் பொருட்டே. புயலின் மயிலில் துவலும் இவள் பொருட்டே. திருச்சிற்றம்பலம். முன்னர பாட்டுல பகல் நீ செய்யும் மெய்யருளே என்று சொன்ன மணிவாசக பெருமான் இதுல கழிகட்டு இரவின் வரைகடல் கைதொழுது இறந்தேன். அவனை பகலிலும் தொழுவேன், இரவிலும் தொழுவேன். அதனால அந்த இரவில தொழுத கழிகட்டு இரவின் வரல் கடல் கைதொழுது இறந்தேன் என்று பகல் வழிபாட்டையும் இரவு வழிபாட்டையும் சொல்றார். காலையிலும் மாலையும் தொழுதல், பகலிலும் இரவிலும் தொழுதல். அதனால பெருமானுக்கு அந்த வழிபாடு 4 வகை வழிபாடு. அதுதான் நம்ம அப்ப காரைக்கிழமையா சுட்டி காட்டினார் 4 வகை வழிபாட்டை. காலையே போன்றிலங்குமேனி கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு விங்குருளே போலும் அற்புத திருவந்தாதில 4 பெருமானை வணங்குதல். பகலிலே, இரவிலே, காலையிலே, மாலையில என்று 4 வகை வணக்கம். அதுதான் சைவ நன்னெறி நான்மை என்று காரைக்கிழமைக்கு சுட்டிதாக காட்டுவார்கள். வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்து விண்ணும் செலவரியா. கணபதி வாங்கய்யா. 256. சிவாஜி சிற்றம்பலம். சித்திரமாற்று. வெண்ணும் செலவு அறிய வெய்ய கல்வியின் தழுவி வண்ணன் செமந்தல்லை எழில்காணல் இரவில் அண்ணல் மணிநெடுந்தேர் வந்து உண்டாம் என சிறிது கண்ணும் சிவந்து அன்னை என்னையும் நோக்கினால் காண்பதிலே. கண்ணும் சிவந்து அன்னை
என்னை நோக்கினால் கண்மையிலே. சித்திரமணம்மா, நன்றி அப்பா. சிவா வாழ்க வாழ்க. கண்ணும் சிவந்து அன்னை என்னையும் நோக்கினள். அப்ப கண்ணு சிவந்தா கோபம். அப்ப கோபம் என்ன? கோபம்னு என்ன அர்த்தம்? அவங்க நம்ம மேல எதிரியான அர்த்தமா? இல்ல. கோபம் என்பது என்னது? எங்க கோபம் இருக்குதோ அங்க குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தைன்னு சொல்ற ஒரு மரபு உண்டு. நாம செய்யற பாவத்துக்கெல்லாம் கோபம் தான் காரணம்னு சொல்ற ஒரு மரபு உண்டு. ஆனால் அன்னையினுடைய கோபம் நமக்கு நன்மை செய்யும். ஏன்னா நம்ம ஈடேறுவதற்காக அவள் செய்கிற அந்த கோபம், அந்த அந்த அவள் அன்னையுடைய கல் சிவந்தால் அவள் என்னை நோக்கினாள். எதற்காக? நான் உய்ய வேண்டும் என்பதற்காக என்னை நோக்கினாள். அந்த கண் சிவப்பு என்பது நம்மை உய்ய வைக்கும். அதனாலே கண்ணும் சிவந்து அன்னை என்னையும் நோக்கினள் கார்மையிலே என்று அன்னையினுடைய கருணையின் அடையாளமாக கண் சிவந்தது என்று சொல்லுவார்கள். கோபத்துல சிவந்தது அந்த சிவப்பு வேறு, உலகியல் நிலையில நாம் செய்யற புண்ணிய பார்க்க வேற. இங்கே அன்னை கண் சிவந்தது என்பது நம்முடைய நன்மைக்காக என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து வான் தோய் பொழில் எழில். பாடி சித்ராமா. அடுத்தது சங்கர் ஐயா. இருக்கீங்களா? கும்பலங்க ஐயா. இருக்குங்க ஐயா. பெருமானே அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறங்க ஐயா. பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வான் தோய் பொழிலின் மாங்கனி மந்தியின் வாய்க்கடுவன் தேன் தோய் தரு தீ மகிழ்வ கண்டால் திருநீல் முடிமேல் மீன் தோய் புனர் பெண்ணை வைத்துடையாளையும் மேனி வைத்தான் வான் தோய் மதில் தில்லை மாநகர் போலும் வரிவலையே. நன்றிங்கய்யா. இங்க உலகியல் நிலையில மாங்கனி என்பது மந்தி ஆகிய பெண் குரங்கு கடுவனாகிய ஆண் குரங்கு ஊட்டுவது அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க. ஆனால் அருளியல் நிலையிலே மாங்கனி என்பது நமக்கு யாரை குறிக்கும்? ஏகம்ப பெருமானை குறிக்கும். அவர் மாமரத்தடியில இருந்தார், அங்கே வந்துதான் அம்பாள் வணங்கினார். அதனால அந்த மாங்கனி என்பது ஏகம்பநாதரை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து நரைக்கண் மலை கொன்றை. சங்கரையா வாங்க. அதுக்கடுத்து ரயில்வே சித்ராமா. அடுத்தது நரைக்கண் மலி கொன்றையோன் நின்று நாடகமாடும் தில்லை சிறைக்கண் மலி பூனல் சீர்நிகர் காக்கும் சீர்நிகர் காக்கும் செவ்வேல் இளைஞர் பறைக்கண் படும் படுந்தோறும் தொடியால் கரை கண்மலி கதிர்வேற்கண் படாது கலங்கினவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் தில்லையில என்ன பண்றான்? நாடகம் ஆடுகிறான். நாடகம் ஆடு தில்லை. எதுக்காக நாடகம் ஆடுகிறான்? நாம் உய்ய வேண்டும் என்பதற்காக. ஆடும் படிகள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோள் சிகரம் பகரமுகம் வா முடியப்பார் என்று அஞ்செழுத்தையே உருவாக கொண்டு அவன் ஆடுகிற நடனம். அந்த நாடகத்தை ஆடு தில்லை என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசகர். அத அஞ்செழுத்தினுடைய அருநடம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து கலராயினர் நினைய. திருச்சிற்றம்பலம். சித்ராமா. கலராயினர் நினையா தில்லை அம்பலத்தான் கலர்கண் பிலராயினர் வினை போல் இருள் தூங்கி முழங்கி மின்னி புலராயிரவும் பொழியா மலையும் புன்னில் நுழைவேல் மலரா வரும் மருந்தும் இல்லையோன்னும் வரையிடத்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அம்பலத்தான் கடற்கு அன்பு இளராயினர். அந்த சொல்ல பிரிக்கும் போது அன்பு இளராயினர் பிடிக்கும். அந்த அன்பு இளர் எதனால? நம்முடைய அறிவினால. அறிவு இருந்தால் பண்ணுவோம். யான் என்ற செருக்கு வரும், அப்ப பெருமானம் மறந்துடும். அதனால அன்பு இல்லாமல் போகும். அதனால யான் என்ற செருக்கா இருந்தால் அந்த அன்பு தானாக வரும். அந்த அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. அடுத்து
இரவரை உம்பன். அரியன் பாடுறையா 260 பாடுங்கம்மா ராணி அம்மா. இறைவரை உம்மர் கடவுள் பறை நின்றெழில் உன்னே உறைவரை யார்க்கும் குளிர்வரை நாடா ஒழும்பு பவல நிறவரை மேனிய சிற்றம்பலம் நெஞ்சுற்றவர் போல் உரையறை மேகலையற்கு அருளாம் பகல் உன்னருளே நிறைவர மேனியின் சிற்றம்பலம் நெஞ்சுற்றவர் போல் உர அறை கலையாட்கு அலராம் பகல் உன்னருளே. அந்த இடத்துல எப்படிமா இருக்கு? திருச்சிற்றம்பலம் நெஞ்சு உராதவர்கா உற்றவர் இருக்கா? நெஞ்சு உராதவர் போல். ஏன்னா 2வது வாட்டி அதே மாதிரி படிச்சுங்க, அதனாலதான் கேட்டேன். நெஞ்சு உராதவர் சிற்றம்பலம் நெஞ்சு உராதவர். நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகமாகிய பேரம்பலத்திலே இருக்கிறோம். சிற்றம்பலத்துல நம்ம நஞ்சு செல்ல மாட்டேங்குது. அங்க சிற்றம்பலத்துல போய் ஒடுங்கணும். அந்த அப்படி ஒடுங்குதல் தான் நிட்டை கூட. சிற்றம்பலத்து உறுதல் நம்ம அதான் உறதல் இல்லை. அதனால சிற்றம்பலம் நெஞ்சு உராதவர். என்ன காரணம்? நம்ம பேரம்பலத்துல இருக்கிறோம். உலகியல் நிலையில, அருளியல் நிலையில சிற்றம்பலத்தில நம்ம நெஞ்சு உற வேண்டும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து படிங்க. சுழியா பெருநீர். ராஜாயா. இரவு பகலும் வரவு விளக்கல் பாடல் எண் 261. சுழியா வரு பெரு நீர் சென்னி வைத்தென்னை தன் தொழும்பில் கழியா அருள் வைத்த சிற்றம்பலவன் கரம் தருமான் விழியா வரும்புரி மென்குழலால் திறந்த ஐயமையே பழியாம் பகல்வரின் இரவு ஏதும் பயன் இல்லையே. என்ன இங்க வைத்து என்னை தன் தொழும்பில் நான் பெருமானுக்கு தொண்டு செய்கிறேன். பெருமான் என்னை தன்னுடைய தொழும்பிலே அவன் என்னை ஆட்கொள்ள வேண்டும். அதனாலே தன் தொழும்பில் வைத்து என்னை என்பதை வைத்து என்னை தன் தொழும்பில் எல்லாம் அவன் செயலா இருக்க வேண்டும். நான் செய்வதல்ல. அவன் என்னை ஆட்டுகிறான், நான் ஆடுகிறேன். ஆட்டுவித்தால் ஒருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஒருவர் அடங்காதாரே என்று வைத்து என்னை தன் தொழும்பில் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. மணி 6 ஆயிடுச்சா? முடிச்சலாமையா? நான் மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாயா? அடுத்தது போரூர் செண்பகவல்லியம்மா. இன்னும் 2 பேர் படிச்சுக்கலாயா? சரிங்க சரிங்க. அடியன் பத்தியுமே படிக்கலையா? படிங்கம்மா படிங்கம்மா. இன்னும் 10 பேர் இருக்காங்க. அம்மா படிங்க. மையா வரு கை பழம் விழுதேன் எய்யாத இன்று இளமந்திகள் சோறும் சிலம்பா மெய்யாரியதென் அம்பல தான்மதி ஊர்கொள் விற்பின் மொய்யார் வளம் இளவேங்கை பொன் மாலையில் முன்னினவே மையார் கதலி வனத்து வரு கை பழம் விழுந்தேன் எய்யாது இன்றில மந்திகள் சோறும் சிலம்பா மெய்யாரியதென் அம்பல தான்மதி ஊர்கொள் விற்பின் பொய்யார் வளர் இளவேங்கை பொன் மாலையின் முன்னினவே. நன்றி ஐயா. கதலிவனம் என்பது வாழை மரத்தோப்பு. நம்முடைய திருக்கழுக்குன்றத்துக்கு கதலிவனம்னு ஒரு பேரு. ஏன்னா அங்க தலைமரம் வாழை. அதனால கதலிவனம் என்பது கழுக்குன்ற பெருமானை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. தேமாம் பொழில் தில்லை. பட்டமால் படிங்க. தேமாம் பொழில் தில்லை சிற்றம்பலத்து விண்ணோர் வணங்க நாமா தரிக்க நடம்பயில் ஓனை நன்னாதவரின் வாமான் கலை செல்ல நின்றார் கிடந்த நம் அல்லல் கண்டால் தாமா அருகிலராயின் என்னாம் சொல்லும் தன்மைகளே. திருச்சிற்றம்பலம். நாம் ஆதரிக்க நடம்பயில் பெருமான் நடம்புகிறான். எப்படி? நாம் ஆதரிக்க நடம்பயல். எப்படி ஆதரிப்பது? அஞ்செழுத்தாலே ஆதரிப்பது.
அந்த சேர்க்கும் தொடி சிகரம் சிக்கனபாவி சிகரம் யார்க்கும் எவரம் அபயகரம் பார்க்கிலிருக்கு அங்கிநகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகர்வன அஞ்செழுத்தாலே அவனை ஆதரிக்கா அவன் ஆடுகிறான். அதனாலே நாம் ஆதரிக்க நடம்பயில் ஓன் என்ற தில்லைக்கூத்தனை குறிப்பிடுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வல்சியின் என்கு குன்றத்தூர் உமா அம்மாவாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. 264 வன்சி என் கூறவள் வல்வல்சி என் குலவள புற்று அகலமல்கும் இருள்வாய் செல்வரிது அன்று மண் சிற்றம் பலவரை சேரலல் போல் கொள்கரிசியம் உருகா வகைப்பிடி தான் இடை சொல் கல்லதர் என் வந்தவாள் என்றவர் பெற்றின் கார்மையிலே. சுவாய் நம. செல்வதன்று மண் சிற்றம்பலவரை என்று சொல்லி அந்த சிற்றம்பலம் நம்ம சேர்வதற்கு அரியதல்ல, அது எளிமையான பொருள்தான். செல்வது அரிது என்று அன்று என்று சொல்லாலே அந்த அரிதை எளிதாக்க முடியும். அருமையில் எளிய அழகே போற்றி. வாழ்க வாழ்க. அடுத்து வாரி களிக்குன்று வசந்தி அம்மா வாங்க. அடுத்து நித்திலாபம். வாரி களிற்றின் மறுப்பு முத்தவரை மகளிர் வேரிக்கும் அளிக்கும் விழுமலை நாட விரித்திரையின் நாரி கழிக்க அமர்நல் மாசடை முடி நம்பர்த்தில்லை ஏரி களி கருமஞ்சை நீர்மையன் எய்துவதே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க ஐயா. சடைமுடி நம்பர்தில்லை என்பது அந்த பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கதைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை மிடிந்தவனே என்ற அந்த சடைமுடி நம்பர்தில்லை. வாழ்க வாழ்க. அடுத்து 18வது பகுதி வரை பொருட்பிரிதல் என்றல. அதுல 33 துறைகள்ல முதல் பாட்டு 266 குறைவிற்கும். நிக்கிலா அம்மா வாங்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா. திருச்சிற்றம்பலம். வாமா வாமா. குறைவிற்கும் கல்விக்கும் செல்விற்கும் நின் குலத்திற்கும் வந்தோர் நிறைவிற்கும் மேதகு நீதிக்கும் ஏற்பின் நல்லால் நினையின் இறைவிற்குளாவரை ஏந்திவன் தில்லையன் ஏழி பொழிலும் உறைவிற்குளானுதலால் விளையோ மெய்மையோதுனக்கே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. குறைவிற்கும் கல்விக்கும் நமக்கு செல்வம் வரலையே, நமக்கு கல்வி வரலையேன்னு அதை ஒரு குறையா நினைக்கிறோம். நம்முடைய வினை பயனாலே கல்வியும் செல்வமும் குறைவிலாது தானாக அமையும். அந்த பெருமான் குறைவிலா நிறைவாய் கோதிலா அமுதாய் நமக்கு வேண்டிய செல்வத்தையும் கல்வியையும் நம்முடைய வினையின் பயனாக அவன் தருவான் என்று சொல்கிற சிவஞான செய்தியை குறிக்கிற பாடல்னு சொல்லலாம். வாழ்க வாழ்க. அடுத்து வடுத்தன நீழ்வகு. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம. வடுத்தன நீள்வகிர் கண்ணி வெண்ணித்தில வால் நகைக்கு தொடுத்தன நீ விடு தெய்த துணி என்னை தன்கொள் தொழும்பேர் படுத்தனல் நீள்கழல் ஈசர் சிற்றம்பலம் தாம் பணியார்க்கு அடுத்தன தாம்பரின் பொல்லாது இரவின் ஆரருளே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிற்றம்பலம் தாம் பணியார்க்கு என்பது பணிவார் பணிதல் என்ற சொல்ல பணியார் என்ற சொல்ல சொன்ன அரிரமணிக்கு அறியாமணின்னு பேரு. ஆனா பணியார் என்ற சொல் பணிதல் என்ற சொல்லாலே உடன்படு பொருளாக கொள்ள வேண்டும். எதிர்மறை பொருளாக கொள்ளாமல் உடன்படு பொருளாக கொள்வது என்று சிற்றம்பலம் தான் பணிவார். பணிவார் என்பதை பணியார் என்ற சொல்லாலே சுட்டிக்காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. குன்றங்கிடையும். காமாட்சி அம்மா வாங்க. அடுத்தது கோபால். குன்றங்கிடையும் கடந்து மற்கூறும் நிதி கொணர்ந்து மின் தங்கிடைனும் மையும் வந்து மேவும் வன் அம்பலம் சேர் மண் தங்கு இடை மறு தேகமும் பாஞ்சியம் அன்னம் பொன்னை
சென்றங்கு இடை கொண்டு வாடா வகை செப்புதே மொழியே குன்றங்கிடையும் கடந்துமற் கூறும் நிதி கொணர்ந்து விண்தங்கிடை நும்மையும் வந்து மேவுவன் அம்பலம் சேர் மண் தங்கு இடை மருது ஏகம் வாஞ்சியம் அன்னம் பொனனை சென்றங்கு இடை கொண்டு வாடா வகை செப்புதே மொழியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. தில்லை அம்பலம், தில்லை அம்பலத்தை பெருமான் தான் இடைமலையிலும் இருக்கிறான், ஏகம்பத்திலும் இருக்கிறான், வாஞ்சியத்திலும் இருக்கிறான். அவன் நாலு திசைகளும் இருக்கிறான். யார் யார் எங்கெங்களோ அந்தந்த திசையில அங்கங்கே இருந்து வழிபடுதல் என்ற வகையில என்ன பண்றாரு, அம்பலத்தை இடைமலையிலும் ஏகம்பத்திலும் வாஞ்சியத்திலும் காட்டி பெருமான் தெற்கு கிழக்கு வழக்கென 4 திசைகள் இருக்கிறாங்க, 4 தலங்களை காட்டுகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. கோபால் திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகரைய மலரடிகள் போற்றி போற்றி. கேயவரையும் எல்லோன் புலியூர் பயில் கிள்ளை என்ன யாழேர் மொழியால் இரவரினும் பகர் செறி என்று வாழேன் என இருக்கும் வரி கண்ணியே நீ வருட்டி வருட்டி தாழேன் என விடை கண் சொல்லி ஏகு தனி வல்லலே தாழேன் என விடை கண் சொல்லி ஏகு தனி வல்லலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தாழேன் இடைக்கண்ணினுள்ளே அந்த கண்ணுடைய பார்வையை கீழே தாழாமல் மேல் நோக்குதல், அதுதான் ஐயா அந்த நடதையா அந்த 2 கண்ணையே புருமதி செலுத்த சொல்றாரு. அதனால அதை கண்ணுடைய பார்வையை கீழ் நோக்கி செலுத்தாமல் மேல் நோக்கி செலுத்துதல், அதான் தாழேன் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். அதை நிட்டை குடல் என்று சொல்லலாம். வாழ்க வாழ்க. அடுத்து சதானந்தன் ஐயா வாங்க. அடுத்தது கடைசியா மணிமேகலை அம்மா. சதானந்த ஐயா இருக்காங்களா? வாங்க. வருட்டின் திகைக்கும் வசிக்கின் துளங்கும் மனம் மகிழ்ந்து பெருட்டின் தெளியல செப்பும் வகையில்லை சீரருக்கன் குருட்டில் புக செற்ற கோன் புலியூர் குரு கார்மணம் போன்று இருட்டில் புரி குழலாக்கெங்கென சொல்லி ஏகுவனே இருட்டில் புரி குழலாக்கெங்கனே சொல்லி ஏகுவனே. திருச்சிற்றம்பலம். வருட்டின் திகைக்கும் வசிக்கின் துளங்கும் மனமகிழ்ந்து பெருமானம் உள்ளத்தில் இருக்கிறானா இல்லையானா, அவன் இல்லை இருக்கிறான் இல்லையான்னு சந்தேகப்பட்டால் அது நம்மை வருட்டும். நம்ம என்ன பண்ணோம், இந்த உலகத்திலே ஆழ்த்தி நம்மை துன்புறுத்தும். ஆனால் அவன் இருக்கிறான் என்று நம்பினால் நம்முடைய மனம் மகிழலாம். வசிக்கின் துளங்கும் மனமகிழ்ந்து என்று பெருமானுடைய இருப்பை உள்ளத்திலே தக்க வைத்தால் நமக்கு மனமகிழ்ச்சியை தரும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மணிமேகலை அடியார் அனைவருக்கும் திருவடி வணக்கம் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. நல்லாய் நமக்கு உற்றது என்றென்று உரைக்கே நமர் தொடுத்த எல்லா நீதியும் உடன் விடுப்பான் இமையோர் இறஞ்சு மல்லார் களலர் வண்ணர் வந்தில்லை தொழார்கள் அல்லாளல் செல்லாளல் கடம் இன்று செலானம் சிறந்தவரே. திருச்சிட்டம்பலம். எல்லா நிதியும் உடன் விடுப்பான். நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் தருவான். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் என்பதைத்தான் எல்லா நிதியும் உடன் விடுப்பான் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. முடிச்சலாமையா? மணி ஆயிடுத்தியா? முடிச்சிடலாம். கௌசல்யாமா வாங்க, பொன்னூசல் படிங்க. கம்பளம். எத்தனாவது பாட்டுங்க ஐயா இன்னைக்கு? இன்னைக்கு எத்தனாவது பாட்டு? ஆணும் அலியும் 5வது பாட்டு. சரிங்க. ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் ஆனோ அலியோ
அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி புனார்வன முலையீர் பொன்னோசலாடாமோ கோனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி புனார்வன முலையீர் பொன்னோசலாடாமோ பொன்னோசலாடாமோ பொன்னோசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் அடைக்க. மல்லிகாமா வாங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் இருக்கீங்களா? சரஸ்வதி அம்மா வாங்க. அடுத்தது தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையானடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. வாழ்த்து வாழ்த்து வாங்க. வந்தவாசி செண்பவல்லியம்மா படிங்க வாழ்த்து. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்ஞாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிற்றம்பலம். முடிச்சலாயா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடத்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூர் செய்திகள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலி ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். நன்றி ஐயா. நன்றி. அற்புதம் அற்புதம். ஐயா ஒரே சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி எப்படி நம்ம 4:10 ஆரம்பிச்சு 5:10 நிட்டே கூட அது மாதிரி 5 6:20 முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா நின்றுக்கிட்டே போனா தினம் நடத்துறோம் இல்லையா, அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 6:20 முடிச்சுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அதுதான். அது யாரா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். ஆமா, ஏன்னா பின்னாடி வராங்க, முன்னாடி வந்தாங்கன்னா முன்கூட்டி கொடுத்துடலாம். பின்னாடி வர்றதுனால நாளைக்கு பாத்துக்கலாம். அந்த அடியார்கள் வந்து ஆமா ஒரு 6:20 நம்ம அந்த முடிச்சுற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த 5:20 எப்படி ஆரம்பிக்கிறோமோ அந்த ஆரம்பிக்கிற நேரம் மாதிரி முடிக்கிற நேரமா 5:20 முடிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா ரொம்ப நீண்டு போச்சு. அது பண்ணிக்கலாம். 6:40 ஆயிடுச்சு. நீண்டு போனா டெய்லி பண்ண முடியாது இல்லையா, பண்றோம். அதனால விட்டு போனவங்கள அடுத்த நாள் படிக்க வச்சுக்கலாம். அது இதோட முடிய போறது இல்லை. ஐயோ எல்லாரும் விட்டு போடுமன்றது யார் விடுறாங்களோ அடுத்த நாள் தொடங்கிக்கலாம்.
இல்லைங்களா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. மிக்க நன்றிங்க. சிவாய நம, சிவாய நம. அன்பர்களுக்கு நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திரு கோவையார் என்னும் பகுதியை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் போன்ற சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நடராஜ அந்த பாட்டு ஞாபகம் வச்சுங்க.